வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலர். தமிழ்நாடு அரசு பணியாளர்களின் அலுவல் சாராத செயல்பாடுகளை அல்லது டிரான்சாக்ஷன்ஸை கட்டுப்படுத்துவதற்காகவும் நெறிப்படுத்துவதற்காகவும் சில ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கான்டக்ட் ரூல்ஸ், தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நடத்தை விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த நடத்தை விதிகளில் எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் ஒரு அசையும் பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு அசையா சொத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்கூட்டியே ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அசையும் சொத்துக்கள் அப்படிங்கிற கேட்டகரியை பார்க்கும்போது சில இனங்களை வாங்கிறதுக்கு ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சில இனங்களை வாங்குவதற்கு ப்ரியர் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம் 1 மாதத்துக்குள்ளே தகவல் தெரிவித்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அசையும் சொத்துக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் எதெல்லாம் வரும் அப்படின்னா 4 வீலர், 2 வீலர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்களை அசையும் சொத்துக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த அசையும் சொத்துக்களை வாங்கிறதுக்கு சில இனங்களை வாங்கிறதுக்கு முன்னாடி ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும், சில இனங்களை வாங்குவதற்கு ப்ரியர் பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த டிஃபரன்ஸை எதை அடிப்படையாக வச்சு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருளின் மதிப்பை அடிப்படையாக வச்சு ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும், ப்ரியர் பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இது அசையும் சொத்துக்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான கண்டிஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த அசையா சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் அசையா சொத்து? ஒரு வீட்டை கட்டுறதுக்கு நம்ம வாங்கக்கூடிய ஒரு மனை, பிளாட்டு, அல்லது ஒரு கட்டின வீட்டை வாங்குகிறோம், அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குகிறோம். இதெல்லாம் அசையா சொத்துக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி ஒரு மனையை வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டின வீட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மனையில் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் ப்ரியர் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் அந்த டிரான்சாக்ஷனில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு நடத்தை விதிகளில் விதி 7ல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிளாட்டை வாங்குகிறோம், அந்த பிளாட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுவோம். அதே மாதிரி ஒரு ரெடி பில்ட் ஹவுஸை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதா இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருவோம். இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு போடும்போது நம்ம ஒரு டோக்கன் அட்வான்ஸ்னு ஒன்று கொடுப்போம். ஒரு 2 லட்சம் கொடுப்போம், 3 லட்சம் கொடுப்போம், 5 லட்சம் கொடுப்போம். இப்போ அதையும் அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம கமிட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு பர்மிஷன் கேட்டு அப்ளிகேஷனை கொடுப்போம். இப்போ இது நம்மளை நாமளே வெளிப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சமாச்சாரமாக தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால், டிரான்சாக்ஷனில் ஈடுபடுவதற்கு முன் ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும்னு விதிகளில் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம அந்த டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டுட்டோம், அக்ரிமெண்ட்டை போட்டு பணத்தையும் கொடுத்துட்டோம். அப்போ டிரான்சாக்ஷன் பாதி முடிஞ்சிருச்சு. அப்போ டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் நம்ம ப்ரியர் பர்மிஷனுக்கு எழுதும்போது சில நேரங்களில் ஆஃபீஸில் நம்மளை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டீங்க, இதில் இவ்வளோ அமௌண்ட்டை அட்வான்ஸாக கொடுத்துருக்குறீங்க, இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, பர்மிஷன் வாங்காமையே நீங்கள் எப்படி அக்ரிமெண்ட்டு போட்டீங்க அப்படின்னு கூட சில நேரங்களில் கேள்விகள் வருது. சரி, அப்போ நம்ம இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே ப்ரியர் பர்மிஷனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ சில நேரங்களில் இன்னும் சில தப்பு நடக்குது. அதுக்கு உதாரணம், சமீபத்தில் ஒரு நண்பர் தெரிவித்த ஒரு கருத்து தான். ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கார், அவருடைய ஒய்ஃபும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறாங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறாங்க. அந்த பெண் அரசு பணியாளரின் அப்பா அந்த பெண் அரசு பணியாளருக்கு ஒரு 5 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாங்க. அந்த 5 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்த உரிமையாளருக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க. 4 மாதம் அக்ரிமெண்ட்டு.
இப்போ 3 மாதம் முடிஞ்சு போச்சு. இப்போ 4வது மாதம் முடிய போகுது. இப்போ இவங்க கேட்குறாங்க, அந்த இடத்த வந்து கிரயம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. இப்போ அந்த நிலத்தினுடைய ஓனர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்க. நீங்க இந்த மனையை வாங்குறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரியர் பர்மிஷன் வாங்கலை. எந்த அனுமதியுமே வாங்காம நீங்க இந்த டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டிருக்கிறீங்க. இதை வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் வந்து லெட்டர் எழுத போகிறேன். அதனால் என்கிட்ட கொடுத்த காசை நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா நான் பேசாமல் இருந்துருவேன். இடத்த நான் உங்களுக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சம் ரூபாய்க்கும் திருப்பி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாரு. இவங்ககிட்ட தகவல் சொல்கிறார். இப்போ இவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மெண்ட்லேருந்து சப்போஸ் இவங்ககிட்டருந்து விளக்கம் கேட்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். 1. 2வது இப்போ அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் திருப்பி கேட்டோம்னா அவர் வந்து புகார் பண்ணுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. அதனால் அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இனங்களுக்கு ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும்னு இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரியர் பர்மிஷனுக்கு எழுதிருங்க. வருது வரலாங்கிறது 2வது பட்சம். நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாதி வந்து சேஃபர் சைடில் இருக்கோன்னு அர்த்தம். நம்ம ப்ரியர் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணாமையே சில டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீக் பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிராளி நம்மளை இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.